சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் அப்படின்னா ஜென்ரலாவே வந்து சொல்யூஷன்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருக்கும். கரெக்டா? ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் வந்து சர்க்கரையும் தண்ணியும் இருக்கு அப்படின்னா சர்க்கரை வந்து உன்னோட சொல்யூட், அதே போல தண்ணி வந்து உன்னோட சால்வெண்டா இருக்கும். கரெக்டா? சோ எப்பவுமே சொல்யூட் அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், சால்வெண்ட் அப்படிங்கிறது குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டாமா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மோல் கான்செப்டே சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஓகே, சோ ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ எனக்கு அப்பப்ப ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தா இட் வில் பி ஃபைன். சோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சொல்யூஷன்ஸ்ங்கிற சாப்டர்ல நம்ம வந்து வெறும் லிக்விட் சொல்யூஷன்ஸை மாத்திரம் வச்சு டீல் பண்ண மாட்டோம். ஒரு லிக்விட் சாலிட் மாத்திரம் வச்சு டீல் பண்ணாம கேஸஸோட டீல் பண்ணுவோம், சாலிட்ஸோட டீல் பண்ணுவோம். இப்ப அலாய்ஸ் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? வாட் இஸ் அலாய்ஸ்? அலாய்ஸ்னா என்ன? கமான், அலாய்ஸ்னா என்னன்னு தெரியுமா? உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதுமா, எனக்கு தான் அப்படி கேக்குதா? 2 or more எலிமெண்ட்ஸ் வச்சு பண்ற ஒரு மெட்டல தான் வந்துட்டு அலாய்ன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். 2 or more elements, okay, that is correct. இப்போ வந்து என்னன்னா, அதாவது அலாய்ஸ் இஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் அப்படிங்கிற ஒரு அலாய் இருக்கு. அந்த பிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் அப்படின்னு, இப்போ சில்வர்னா நார்மலா அந்த ஏஜி இருக்கும் இல்லையா, ஜெர்மன் சில்வர் அப்படிங்கிறது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க இமிடேஷன் ஜுவல்லரிக்கு எல்லாம் போகணும், இந்த சில்வர் விலை ஜாஸ்தியா, ஜெர்மன் சில்வர் போவாங்க. சோ அப்போ அந்த ஜெர்மன் சில்வர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இட் வில் பி மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் அண்ட் நிக்கல். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். சோ அது இல்லாம பிரான்ஸ் தெரியும் இல்லையா? பிரான்ஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஐ மீன் என்ன மெட்டல்ஸ் இருக்கும், ஏதாவது ஐடியா இருக்கா? பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் டின். ஓகேவா? சோ இது எல்லாமே இங்க பாரு, ஒரு சாலிட் இன்னொரு சாலிடோட மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இது எல்லாமே சாலிட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ சொல்யூஷன்ஸ்னா அது எப்பவுமே வந்து லிக்விட் என்டிட்டியா தான் இருக்கும்னு இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கேஸாவும் இருக்கும், சாலிடாவும் இருக்கும். ஒரு சாலிட் இன்னொரு சாலிட்ல இருக்கலாம், இல்ல கேஸ் தட் இஸ் மிக்சர் ஆஃப் கேசஸ், ஏர் கூட வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சோ பிபிஎம் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? நான் தான் உங்களுக்கு நடத்தின மோல் கான்செப்ட்ல, ஞாபகம் இருக்கா ருஷி? பார்ட்ஸ் பர் மில்லியன். கோகுல பிரியா இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிபிஎம், பார்ட்ஸ் பர் மில்லியன்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? கோகுல பிரியாக்கு வாய்ஸ் கேக்குதாமா? ஓகே. பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வீடு கட்ட போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அங்க வாட்டரோட ஹார்ட்னஸ் செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மீட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல் என்ன அப்படிங்கிறது பிபிஎம். பிபிஎம்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஓகேவா? பார்ட்ஸ் பர் மில்லியன். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் தண்ணி இருந்தாலும் அதுல எவ்வளவு ஃப்ளூரிட் அயான்ஸ் இருக்கு, ஃப்ளூரைட் அயான்ஸ் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா வந்து காமிக்கும். அதான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் பிபிஎம். சோ தேர் பி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். அந்த சால்வெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சால்யூட் எவ்வளவு இருக்கு, சோ இந்த பிபிஎம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஎம்ல தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இவ்வளோ பிபிஎம் வரையும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 10 to 20 ppm தான் இருக்கணும். கமர்ஷியலா யூஸ் பண்றது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000. ஆக்சுவலா 1000 வருது வந்து ஜாஸ்தி தான், ஆனா இப்ப 1000 எல்லாருக்குமே பழகிட்டாங்க. மேக்ஸிமம் கமர்ஷியலா யூஸ் பண்றது 300 to 500 ppm. இதெல்லாம் தாண்டி போச்சுன்னா அந்த வாட்டர் ரொம்ப ஹார்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ இது எல்லாமே இந்த சொல்யூஷன்ஸ் மூலமா தான் நம்ம கண்டுபிடிப்போம், அந்த சொல்யூட்ல அந்த சால்வெண்ட்ல சொல்யூட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதே போல நம்மளோட டீத் இருக்கு இல்லையா, நம்ம டீத்ல வந்து ஃப்ளூரைட் அயான் இருக்கு தெரியுமா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீத்ல வந்து லிக்விடும் இருக்கும், தட் இஸ் நத்திங் பட் அவர் சலைவா. அதே போல அந்த ஃப்ளூரைட் அயான்ஸ் சாலிடும் இருக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பிபிஎம் இருக்கு, சோ இவ்வளோ பிபிஎம்க்கு மேல போச்சு அப்படின்னா இந்த டூத் டிகே இதெல்லாம் வந்து வரும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன்ல எல்லாம் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறோம் அப்படின்னா, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம், சப்போஸ் யாரா ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டிப்ஸ் போடுவாங்க. அந்த டிப்ஸ்ல போடும்போது என்ன பண்ணுவாங்க, டிப்ஸோ இல்ல அந்த இதுவோ என்ன சொல்றது அந்த சலைன் வாட்டரோ போடும்போது அந்த வெயின் வழியா போடுவாங்க. சோ அந்த வெயின் வழியா போடும்போது வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ
குவான்டிட்டி, அதாவது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா 9% ஆஃப் சோடியம் அயான் அந்த மிக்சர்ல இருக்கணும். ஸோ ஏன்னா உன் பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்ட் தான் இருக்கும். ஸோ அதனால எக்ஸாக்டா அவ்வளோ பர்சன்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அதுக்கு மேலேயோ கம்மியோ போச்சு அப்படின்னா, ஒன்னா மேல போச்சுன்னா செல் வந்து ஸ்வெல் ஆகும், கம்மியா போச்சுன்னா செல் வந்து ஷ்ரிங்க் ஆகும். அதை ஹைப்பர் டானிக் ஹைப்போடானிக் அப்படின்னு படிப்பீங்க. சோ அப்ப இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்யூஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். அதே போல அந்த சொல்யூஷன்ஸ் ரிலேட்டட் வித் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சோ இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? No, ma'am. ஓகே. கோகுல பிரியா புரிஞ்சுதாமா? ஓகே. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்ப ஜென்ரலாவே சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சரா இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய எல்லாமே ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான். ஓகேவா? ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா ஆல்ரெடி உனக்கு வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். உன்னோட சொல்யூட் வந்து சால்வெண்ட்ல கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருவோம். ஓகேவா? சோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ரெண்டுக்கும் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் எல்லாமே சாலிபிளைஸ் ஆயிரும். அதே போல சொல்யூட் எப்பவுமே லெஸ் குவாண்டிட்டி இருக்கும், சால்வெண்ட் எப்பவுமே மோர் குவாண்டிட்டி இருக்கும். நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர்ல பைனரி சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் வந்து மேக்சிமம் மெஜாரிட்டி டீல் பண்ணுவோம். சோ பைனரி அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஜென்ரலாவே ரெண்டு காம்பனன்ட்ஸ் வச்சுதான் வந்து நம்ம டீல் பண்ணுவோம். அதாவது ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் அப்படின்னு டீல் பண்ணுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்ல போறேன். அதெல்லாம் என்னன்னா என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு, ஒரு நிமிஷம், என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் இங்க சொல்றேன். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து gaseous சொல்யூஷன். சோ அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உன்னோட சொல்யூட்டும் கேஸ், சால்வெண்ட்டும் கேஸ். அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னமா சொல்லலாம்? ரெண்டுமே கேஸா இருக்குன்னா ஏர் சொல்லலாமா? ஏர்ல வந்து ஒரே ஒரு கேஸ் இருக்குமா, மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்குமா? Mixture of gases. மிக்சர் ஆஃப் கேசஸ் இருக்குமா? சோ விச் மீன்ஸ் பெஸ்ட் இங்க எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். காமனா ஜென்ரலா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். எக்ஸாம்பிள் ஏர். அப்படி இல்லைன்னா ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு டிசால்வ் ஆகுது அப்படிங்கறத வச்சு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர். சோ என்சிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன், ஒரு நைட்ரஜன் இல்லைன்னா ஹைட்ரஜன் எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கேஸா மிக்ஸ் ஆகும். மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். இதே கேஷியஸ்ல லிக்விட் அண்ட் கேஸ். உன்னோட சால்யூட் வந்து லிக்விடா இருக்கும், சால்வெண்ட் வந்து கேஸா இருக்கும். அப்பனா உன்னோட லிக்விட் கம்மி, சால்வெண்ட் கேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இப்போ மழை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்வாயர்மெண்ட் சில்லுன்னு ஆகும் தெரியுமா? சோ அப்ப அந்த மாதிரி ஆகும்போது மாய்ஸ்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வாட்டர் வந்து அந்த இடத்துல வந்து வேப்பரா நிறைய இருப்பான். புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உன்னோட மாய்ஸ்சர், அதாவது ஹியூமிடிட்டி. அது இல்ல அப்படின்னா இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குளோரோஃபார்ம். சொல்லுங்க. Fog கூட சொல்லலாம்ல? Fog, ma'am. ஃபாக் கூட சொல்லலாம். ஃபாக்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னோட கேசஸ் இன் லிக்விட், கரெக்ட், ஃபாக் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம் இன் நைட்ரஜன் கேஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம்ங்கிறது லிக்விட். இத வந்து நைட்ரஜன் கேஸோட கமர்ஷியலா வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரியா, செடேஷனுக்காக, அனஸ்தீஷியன் ரியேஜென்ட்டா. சோ தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சால்யூட் வந்து சாலிடாவும் சால்வெண்ட் வந்து கேஸாவும் இருப்பான். அதுக்கு பெஸ்ட் சப்ளிமேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அயோடின் சொல்லலாமா? அயோடின் பால்ஸ வந்து நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா அப்படியே சாலிடா இருக்கிறவ கேஸா மாறிடுவான். கேம்பர், கற்பூரம், தீஸ் ஆர் ஆல் என்னன்னா சாலிட் வித் கேஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் போலாமா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தது மூணுமே கேஷியஸ் சொல்யூஷன். அடுத்தது வந்து லிக்விட் சொல்யூஷன்ஸ் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட சால்யூட் வந்து கேஸா இருக்கும், அதே போல உன்னோட சால்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சால்யூட் கம்மி, சால்வெண்ட் வந்து ஜாஸ்தி. சோ அப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிளா இருக்க முடியும்? Ma'am, carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு. எப்படி கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றீங்க? கார்பன் டை ஆக்சைடு இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கரெக்டா? உங்களோட சோடா, புரியுதாமா? சோ ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் விச் இஸ் கெட்டிங் டிசால்வ்ட் இன் வாட்டர். இது ரெண்டுமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் அடுத்து மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ரெண்டுமே லிக்விட், சால்யூட்டும் லிக்விட், சால்வெண்ட்டும் லிக்விட்னா ஆல்கஹால் இன் வாட்டர். ஓகேவா?
அப்புறம் லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, உன்னோட சால்யூட் வந்து சாலிட், உன்னோட சால்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட். அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், சுகர் இன் வாட்டர் சொல்லலாமா? சர்க்கரையை தண்ணியில போடுற சர்க்கரை சாலிட் வந்து பாத்தீங்கன்னா சால்யூட், தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லிக்விட். சோ அப்போ சுகர் இன் வாட்டர். புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்டா வந்து சாலிட் சொல்யூஷன்ஸ். இப்ப நம்ம பார்த்தோம்ல அலாய்ஸ் அந்த மாதிரி வரும். சோ அப்போ சாலிட் சொல்யூஷன்ஸ்ல சாலிட் சொல்யூஷன்ஸ்ல சால்யூட் வந்து கேஸ், சால்வெண்ட் வந்து சாலிட். ஓகேவா? சோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம்னு வச்சுக்கோ. ஹைட்ரோ கார்பன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் C2H2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2. சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் பெல்லேடியம் நிக்கல் போட்டா என்னவா மாறுமா? இந்த அல்கீன் என்னவா மாறும்? அல்கீன் என்னவா மாறுமா? மறந்துட்டீங்களா? சரி நானே சொல்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உன்னோட CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்குன்னா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த டபுள் பாண்ட பிரேக் பண்ணி இங்க ஒண்ணு சேர்ந்து திஸ் இஸ் யுவர் அல்கேன். அல்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், உன்னோட சால்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கு. அப்போ உன்னோட சால்யூட் கம்மியா இருக்கிறது வந்து கேஸ், தட் இஸ் யுவர் ஹைட்ரஜன் கேஸ். சாலிட் அப்படிங்கிறது இந்த மெட்டல்ஸ். சோ அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ரியேஜென்ட் தான். எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, சொல்யூஷன் ஆஃப் யுவர் கேஷியஸ் ஹைட்ரஜன், ஓகேவா, இன் பெல்லேடியம் PD. புரிஞ்சுதாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அடுத்து உன்னோட சால்யூட் வந்து லிக்விட், சால்வெண்ட் வந்து சாலிட். சோ லிக்விட் அண்ட் சாலிட் இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? உன்னோட அமால்கம். அமால்கம்னா என்னது? லிக்விட் மெட்டல்னு சொல்லுவாங்க தெரியுமா? அமால்கம்னா என்னமா? மேம் மெர்க்யூரி வித் மெட்டல். எக்ஸாக்ட்லி. அப்போ உன்னோட மெர்க்யூரிய வந்து வித் சோடியம் மெட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அமால்கம். புரியுதா கோகுல பிரியா? எஸ் மேம். ஓகே. சோ இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ரெண்டுமே சாலிட். உன்னோட சால்யூட்டும் சாலிட், உன்னோட சால்வெண்ட்டும் சாலிட். சோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் சாலிட் சாலிடா இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? அலாய்ஸ். ஓகே. இப்போ நீ ஒரு கோல்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுல வெறும் கோல்டு மாத்திரம் இருக்காது, கொஞ்சம் காப்பர் மிக்ஸ் பண்ணிருக்கும். காப்பர் dissolved in gold. So this is a very good example of your solid solutions. So இதான் type of solutions. இது சிபிஎஸ்சில இருந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, சொல்யூஷன்ஸ் டைப்ஸ் வந்து எழுதுங்க, ஏதாவது 5 ஏதாவது 6 எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கேட்கலாம். காம்படிட்டிவ்ல எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சால்யூட் அண்ட் சாலிட், சால்யூட் கேஸ், சால்வெண்ட் சாலிடா இருக்கும் போது அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து கேட்கலாம். சோ இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அடுத்தது கோகுல பிரியா, புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா கேளுங்க. சோ அப்பதான் எங்களால சொல்ல முடியும். அடுத்தது வந்து என்னன்னா, மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, சரியா? ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன். ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல்யூஷன்ல நீ ஆட் பண்ணுவ தெரியுமா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் when you are adding your ஒரு சால்வெண்ட் இருக்கு, அதுல நீ வந்து பாத்தீங்கன்னா சுகரோ சால்ட்டோ ஆட் பண்ற அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சால்யூட் வந்து அந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகுறான் அப்படிங்கறதா ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. சோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா இதோட ஜெனரல் டெஃபினிஷன் வந்து amount of solute dissolved in 1 liter of the solution. ஓகேவா? சோ எந்த அளவுக்கு வந்து சால்யூட் வந்து உன்னோட சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகுது அப்படிங்கறதான் வந்து ஸ்ட்ரென்த். சோ இந்த ஸ்ட்ரென்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்தையே வந்து ரெண்டு டேர்ம்ஸா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ், இன்னொன்னு வந்து குவாண்டிடேட்டிவ். சோ குவாலிட்டேட்டிவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டைல்யூட் சொல்யூஷன், கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு ரெண்டா பிரியும். சோ டைல்யூட் சொல்யூஷன்னா உன்னோட சால்யூட் லெஸ்ஸா இருக்கும், சால்வெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல சால்யூட் ஜாஸ்தியா இருக்கும், சால்வெண்ட் கம்மியா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ரசகுல்லால உன்னோட சுகர் சிரப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தண்ணியா இருக்கும், அந்த டைல்யூட். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணின்னு போடுவான். சர்க்கரை சால்யூட், தண்ணி வந்து சால்வெண்ட். ஆனா கன்சென்ட்ரேட்டட்னா உன்னோட குலாப் ஜாமுன் ஜீரால வந்து 3/4 கப் சுகருக்கு வந்து இல்ல
ஆமா 1 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணின்னு போடுவாங்க. ஏன்னா அது கட்டியா வரணும் அந்த ஜீரா அப்படிங்கறதுனால. சோ அதுதான் டைல்யூட் கன்சென்ட்ரேட்டட். இது வந்து குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டி அது டைல்யூட்டடா இருக்க கன்சென்ட்ரேட்டரா இருக்கு. ஆனா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா எவ்வளவு அதுல இருக்கு, எவ்வளவு மோல்ஸ் இருக்கு, எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு, அதோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இப்ப இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஜென்ரலாவே இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் பை மாஸ் பர்சன்ட், வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட், மாஸ் பை வால்யூம் பர்சன்ட், அந்த மாதிரி நம்ம ஃபுல்லா இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? Yes, ma'am. ஏதாவது டவுட் இருக்கா? கோகுல பிரியாக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? No, ma'am. ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல ஒரு டைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? இதுக்கு உனக்கு வந்து ஃபார்முலாஸ் நான் ஒன்னொன்னு ப்ரொவைட் பண்றேன். இப்போ உனக்கு சொல்யூட்டோட மாஸ் பர்சன்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அப்ப நீ என்ன போடணும்னா mass of the solute by total mass of the solution into 100% into 100% அப்படின்னு போட்டீங்கன்னா உனக்கு மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கு, அது தண்ணியில கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட சொல்யூட்டோட மாஸ் என்ன, டோட்டலா எடுத்துக்கிறக்க மாஸ் என்ன, அதை வந்து நீங்க இன்டூ 100 பண்ணீங்கன்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். புரியுதாமா? Yes, ma'am. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்ப இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு 10% ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. எப்பவுமே இந்த 10% அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாவே பர்சன்ட் கிராம்ஸா மாத்திரம்னா 10%னா 10 into 100 divided by 100. சோ அப்படியே வந்து இத 10 கிராம்ஸ் அப்படின்னு ஓகேவா? இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு லைன் சொல்றேன் கவனி. solvent is nothing but composition of solution is nothing but the composition of solute and solvent. இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தா 100% உன்னோட சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ சரியா? இப்போ உனக்கு சொல்யூட் தேவை, சால்வெண்டோட அந்த கிராம்ஸ் மாத்திரம் இருக்குன்னா இது 100% அப்படியே நீ 100 கிராம்ஸ்னு போடலாம். 100 மைனஸ் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட்னு சொல்லாமா? இது மூலமா அதை கண்டுபிடிக்கலாமா? புரியுதா? Yes, ma'am. பர்சன்டேஜ்னா மேக்ஸிமம் 100% தான் இருக்கும். அது அப்படியே கிராம்ஸா மாத்தினா இன்டூ 100 டிவைடட் பை 100 போடுவியா? சோ திஸ் இஸ் அ திங். அதே போல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்வெண்ட் இது கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் டூ இட் as 100 மைனஸ் solute. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 10% குளுக்கோஸ்னா 10 கிராம் ஆஃப் யோர் குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? குளுக்கோஸ் வந்து தண்ணியில இருக்கு. ஓகேவா? 10% ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னா இப்போ குளுக்கோஸ் தண்ணியில இருக்கும் போது குளுக்கோஸ் வந்து சொல்யூட்டா சால்வெண்டா சொல்லுங்கம்மா? ஓவராலா 100 கிராம்ஸ் இருக்கு. அந்த 100 கிராம்ஸ்ல 10 கிராம்ஸ் குளுக்கோஸ் இருக்கு. அப்போ 10 கிராம்ஸ்னா கம்மியா இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து சொல்யூட்டா இருக்குமா சால்வெண்டா இருக்குமா? கோகுல பிரியா சொல்லுங்க. ஓகேமா. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து சொல்யூட்டா சால்வெண்டா என்னவாமா இருக்கும்? Solute இருக்கும் ma'am. வெரி குட். குளுக்கோஸ் வந்து உன்னோட சொல்யூட்டா இருக்கும், சால்வெண்ட் வந்து உன்னோட வாட்டரா இருக்குமா? அப்போ இந்த சம்ம நீ எப்படி வந்து அப்ரோச் பண்ணும் அப்படின்னா 10% கொடுத்துட்டாங்கன்னா நீ எப்படி இதுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஜென்ரலாவே உன்னை வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 10 கிராம்ஸ் உன்னோட குளுக்கோஸ் இருக்கு, தட் இஸ் யுவர் சொல்யூட். வாட்டர் எவ்வளவு இருக்கும்? 90 கிராம்ஸ், தட் இஸ் யுவர் சால்வெண்ட். இப்ப இதுக்கு மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடினா நீ என்ன பண்ணுவ? பண்ணிட்டு கண்டுபிடிப்போம் ma'am. So mass of the solute வந்து 10 divided by total mass of the solution னா உன்னோட solute plus solvent இது ரெண்டே எடுப்பியா? 10 plus 90 into 100 போடுவ, which means 10 divided by 100 into 100. அப்ப இது ரெண்டே போட்டனா mass of your solute mass percentage வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? just வந்து பாத்தீங்கன்னா 10 தான் வரும். that is nothing but என்ன சொல்றதுன்னா into 100 போடும்போது மாஸ் வந்து 10 கிராம்ஸ் இந்த மாதிரி தான் வரும் மாஸ் ஆஃப் த சொல்யூட். புரியுதா? ஓகே. சோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே போல வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் அந்த மாதிரி கோகுல பிரியா கனெக்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ கேக்குதாமா கோகுல பிரியா? Yes, ma'am.
இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொன்னது புரிஞ்சுதாமா? இந்த 10% குளுக்கோஸ் சொல்யூஷன் புரிஞ்சுதாமா? நான் சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன். இங்க பாருங்க, 10% குளுக்கோஸ் சொல்யூஷன் இருக்குன்னா, அதாவது குளுக்கோஸ் இன் வாட்டர்னே கொடுத்திருக்கான். நான் இதை அப்படியே வந்து பர்சன்டேஜ்னா 10 கிராம்ஸ்னு வச்சுக்கோ. நான் உனக்கு ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் இது ரெண்டும் சேர்ந்தா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100% இருக்கும். அப்படியே 100 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து சப்போஸ் உனக்கு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு தான் இருக்கு, ஒண்ணு இல்ல. இப்ப சால்வெண்ட்டுக்கு இல்ல அப்படின்னா solute is equal to 100 minus solvent போட்டீங்கன்னா உனக்கு solute இது என்னன்னு தெரிஞ்சிடும். vice versa. அப்படியே solvent is equal to 100 minus solute நீங்க போடலாம். புரியுதாமா? இப்போ தண்ணியில குளுக்கோஸ் 10 கிராம் இருக்குன்னா குளுக்கோஸ் கம்மியா இருக்கு. 10 grams of glucose இருக்கு. 10% அப்படியே நீ 10 grams போடலாம். டோட்டலா 100%. அதுல 10 grams glucose இருக்குன்னா இது உன்னோட சொல்யூட்டா இருக்குமா, கம்மியா இருக்கா? கரெக்டா? சரி, அப்ப நீ என்ன பண்ணலாம்? சொல்யூட் வந்துட்டு உனக்கு தெரியும், சால்வெண்ட் தெரியாது. சொல்யூட் வந்து 10 minus 100 solvent is equal to 100ல 10 போச்சுன்னா 90. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட சால்வெண்டோட கிராம்ஸ், 90 கிராம்ஸ். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் அதாவது மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இந்த மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது நீ சொல்யூட் சால்வெண்ட், இப்ப சொல்யூட் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100 போட சொன்னா புரியுதா? மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம்ஸா? இங்க பாருங்க, குளுக்கோஸ் சொல்யூட் 10 கிராம் இருக்கு பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்னா 10 பிளஸ் தண்ணியோட 90 பாரு, சால்வெண்டோடது 90, சொல்யூட்டோடது 10. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. 10 பிளஸ் 90 இன்டூ 100 போட்டேன்னா 100 பிளஸ் 90 சாரி 10 பிளஸ் 90 100 இவனு கேன்சல் ஆயிடுமானா? இது பர்சன்டேஜ்ல இருக்குமா? இந்த கிராம்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்போ மாஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 10% ஆஃப் குளுக்கோஸ் அதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு இருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ் பர்சன்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாவே வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் இருக்கும் தெரியுமா? அப்ப தண்ணியில எவ்வளவு ப்ளீச்சிங் பவுடரை போடலாம் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ளீச்சிங் பவுடர் மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதுல ப்ளீச்சிங் பவுடரோட மாஸ் பர்சன்டேஜ் வந்து 3.62 அந்த அளவுக்கு அதோட மாஸ் பர்சன்டேஜ் இருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போடுறது, கமர்ஷியலா யூஸ் பண்றதுனால தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே போல இது புரிஞ்சுதாமா கோகுல பிரியாக்கு? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து வால்யூம் பர்சன்டேஜ். அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100%. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். சோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். வால்யூம் ஆஃப் த சொல்யூட் என்னங்கறத எடுத்துக்கோ, டோட்டல் வால்யூம் எடுத்து இன்டூ 100 போடு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 10 ml ஆஃப் ethanol ஓகேவா is getting dissolved in water. total volume of water வந்து பாத்தீங்கன்னா 100 ml total volume. அப்ப நீ எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவ? இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 10 ml எத்தனால்னா ரிமைனிங் 90 ml தண்ணியா இருக்குமா? ஓகேவா? அப்போ வால்யூம் மேல வந்து சொல்யூட் வந்து 10 ml ஏன்னா எத்தனால் தான் கம்மியா இருக்கு பை 10 ml பிளஸ் 90 ml வாட்டர் இன்டூ 100 போட்டீங்கன்னா என்ன? இதுவும் அப்படியே கேன்சல் ஆயிரும், ml கேன்சல் ஆயிரும். சோ அப்போ வால்யூம் பர்சன்டேஜ் வந்து 10% இருக்கும். புரியுதா? எஸ் மேம். ஆருஷிக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். அதே போல சிபிசி பாயிண்ட் ஆஃப் வியூல ஆருஷி நல்லா கவனிங்க. திஸ் இஸ் நாட் சிபிசி ஆஸ் வெல் அஸ் நீங்களும் கோகுல பிரியாவும் கவனிங்க. ஆன்டி ஃப்ரீசிங் இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆருஷி. ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் ஆர் ரியேஜென்ட்னா கண்ணை மூடிட்டு எத்திலேன் கிளைகால்னு எழுதணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஜென்ரலாவே இந்த வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃப்ரீசிங் ரியேஜென்ட்டா எத்திலேன் கிளைகால் போடுவா. இது வந்து 35% இருக்கும் வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். இதத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூலண்ட் அப்படின்னு ஒண்ணு தெரியுமா? கார்ல மெயினா கார்ல யூஸ் பண்ணுவாங்க கூலண்ட். இந்த கார்ல இன்ஜின்ல கூலண்ட் ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? கார் இன்ஜின்ல கூலண்ட் போடுவாங்க, ஐடியா இல்லையா? நோ மேம். அது எதுக்கு நான் அது பின்னாடி வரும்போது சொல்றேன்.
கார் இன்ஜின்ல கூலண்ட்னு இந்த எத்திலீன் கிளைகால போடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இது 35% இருக்குன்னா இங்க பாரு 35 ml ஆஃப் யோர் எத்திலீன் கிளைகால். இதான் கிளைகால் ஸ்ட்ரக்சர் இப்படியே போட்டுறேன். கோகுல பிரியா இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆல்கஹால் ஃபினால் இதர்ஸ்ல படிப்பீங்க சரியா? சோ அதனால ஒன்னும் பேனிக் ஆக வேண்டாம். 35 ml of glycol is present in 100 ml of the solution. அப்போ உன்னோட solute 35, solvent 65 இந்த மாதிரி இருக்குமா? கொஞ்சம் solute பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு தெரியுதா? சோ ஏன்னா இதுல solute ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சால்வெண்ட் வந்து டிசால்வ் ஐ மீன் லைக் என்ன ஆகாதுன்னா பாயில் ஆகி வேப்பர் ஆகாது. இது வந்து நீங்க பின்னாடி எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் படிப்பீங்க. சோ அவ்வளவு சீக்கிரம் அது வேப்பரைஸ் ஆகக்கூடாது. உன்னோட சால்யூட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். அதனாலதான் இந்த எத்திலீன் கிளைகால் டென்சிட்டி ஜாஸ்தி அப்படிங்கறதுனால இதை வந்து ஒரு ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டையும் இது லோவர் பண்ணும். ஓகே, மெயின் பாயிண்ட் என்னன்னா lowers the freezing point and increases the boiling point. உனக்கு நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்ப பாயில் பண்றேன். நான் தண்ணிய பாயில் பண்ணும்போது ஒரு டிகிரி செல்சியஸ் என்ன இருக்கும்? பாயிலிங் பாயிண்ட் 100. நான் அதுல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன்னா அப்ப பாயிலிங் பாயிண்ட் என்னவா மாறும்? பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? ஏய், நான் ஒரு ஸ்பூன் உப்பு அந்த தண்ணியில போடுறேன் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ்னா கம்மி ஆகுங்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. இங்க பாரு. சரி, ஏன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றேன். இப்போ உன்னோட தண்ணியில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இப்படி இருப்பா மாடரேட்டா வந்து இருப்பானா? நான் வந்து NaCl போடும்போது இந்த ஸ்பேசஸ்ல எல்லாம் இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆக்குபை பண்ணிருமா? புரியுதா? இப்போ இந்த பாண்ட பிரேக் பண்ணி பாயிலிங் பாயிண்ட்னா என்ன? உன்னோட லிக்விட் வந்து வேப்பரா மாறுது. இந்த பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணா நார்மலா வெறும் தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு, வெறும் வாட்டர் மாத்திரம் இருந்துச்சுன்னா இவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான் 100 டிகிரி செல்சியஸ்ல. ஆனா இவன் இந்த பாண்ட பிரேக் பண்ணி எஸ்கேப் ஆகணும். அப்போ 100 டிகிரி செல்சியஸ் பிளஸ் இன்க்ரீஸ் ஆகுமா பாயிலிங் பாயிண்ட்? புரியுதா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குதான் இத கூலண்டா யூஸ் பண்ணுவாங்க. பாயிலிங் பாயிண்ட இன்க்ரீஸ் பண்ணா ஃப்ரீசிங் பாயிண்ட கம்மி பண்ண. அதே போல சொல்யூட் போட்டா ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மி ஆகும். இது பின்னாடி வர வர நம்ம பார்ப்போம். இது நெக்ஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் பர்சன்ட் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 100%. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனி. இப்போ என்னோட பாராசிட்டமால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாராசிட்டமால வந்து நம்ம டேப்லெட்டாவும் எடுத்துப்போம், சிரப்பாவும் எடுத்துப்போம். இப்ப நான் டேப்லெட்டா எடுக்கும் போது அதோட மாஸ் என்னன்னு தெரியும். ஆனா நான் சிரப்பா எடுக்கும் போது அதுல வெறும் பாராசிட்டமால் மாத்திரம் இருக்காது, கொஞ்சம் சுகரும் இருக்கும். அப்போ நான் டேப்லெட்டா எடுக்கும் போது அதோட மாஸ் என்ன, ஓவராலா அந்த சிரப்போட வால்யூம் என்ன, சோ அது என்ன அப்படிங்கறத எடுத்துட்டு நம்ம இன்டூ 100 போட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் மாஸ் பை வால்யூம். இதை மெயினா வந்து பார்மசிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க, பார்மசியில. ஏன் அப்படின்னு சொன்னா உன்னோட அந்த சிரப்ல பாராசிட்டமால் சிரப்ல நீ எவ்வளவு பாராசிட்டமால் போட்டிருக்க, அதோட மாஸ் என்ன, ஓவராலா அதோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிச்சா அப்போ எவ்வளவு அந்த ஒரு பாராசிட்டமால் சிரப்ல நீ எவ்வளவு பாராசிட்டமால் போடணும் அப்படிங்கறத வந்து இதுல இருந்து பண்ணுவாங்க. புரியுதாமா? இது வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்ட். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உனக்கு ஒரு சம் தரேன். NCERT புக் வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். NCERT புக்ல இப்ப நான் எடுத்திருக்கிற பேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்யூஷன்ஸ்ங்கிற டாபிக்ல சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கா, இதுல நான் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜோட நிறுத்திருக்கேன். ஏதாவது தெரியுதா? உங்களோட சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அடுத்த பேஜ்ல நான் நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த பேஜ் எடுங்களேன், நெக்ஸ்ட் பேஜ் எடுங்களேன். அதுல வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்னு இருக்கா? எஸ் மேம். அந்த இன்டெக்ஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோகுல பிரியாவால ஃபாலோ பண்ண முடியுதா? NCERT புக் வச்சிருக்கீங்களாமா? ஓகே. அதுல இன்டெக்ஸ் கொஸ்டின் இப்ப என்கிட்ட இருக்கிறது பழைய எடிஷன். புது எடிஷன் அப்படின்னா 1.1 இன்டெக்ஸ் இருக்கும், பழைய எடிஷன் 2.1. அதுல ஃபர்ஸ்ட் சம் நான் படிக்கிறேன். கால்குலேட் த மாஸ் பர்சன்ட் ஆஃப் பென்சீன் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட்னு இருக்கா? அப்ப அந்த சம்ம நீங்க ட்ரை பண்றீங்களா, நான் போட்டுமா? பண்றேன் மேம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்களா? கோகுல பிரியா இங்க பாருங்களேன், பென்சீன் இருக்கு, கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்குமா. அவங்க என்ன கேக்குறாங்க, மாஸ் பர்சன்ட் கேக்குறாங்களா? அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னா
இப்பாரு எது பென்சீன் வந்து 22 கிராம் இருக்கு, கார்பன் டெட்ரா குளோரைட் வந்து 122 கிராம் இருக்கு. எது கம்மியோ அது சொல்யூட்னு எடுத்துப்பியா? எஸ் மேம். அப்போ பென்சீனுக்கும் கேக்குறான், CCl4க்கும் கேக்குறான். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் எதுக்கு உனக்கு கண்டுபிடிக்கணுமோ அதை மேல வச்சுக்கோ, அதோட கிராம்ஸ மேல வச்சுக்கோ, பை டோட்டல் மாஸ் போடு இன்டூ 100 போடு. ஃபர்ஸ்ட் பென்சீன் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் கண்டுபிடிக்கிறேன்னா மாஸ் ஆஃப் பென்சீன் by mass of benzene plus mass of CCl4, that is carbon tetrachloride into 100. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா CCl4 கண்டுபிடிக்கிறேன்னா mass of CCl4 divided by mass of benzene plus mass of carbon tetrachloride into 100 போட்டா அந்த சம் வரும். ட்ரை பண்றீங்களா? கோகுல பிரியாக்கு இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம், ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. நான் இங்க ஆன்சர் அப்படியே நான் எழுதிட்டு இருக்கேன். யூ டோன்ட், நீங்க முடிச்சுட்டு ஆன்சரை செக் மாத்திரம் பண்ணுங்க, பார்க்க வேண்டாம். ஓகேவா? வருமா? ஆன்சர் 15.2%. இது எதுக்கு சொல்றீங்க? மாஸ் ஆஃப் பென்சீன், மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் சொல்றீங்களா இல்ல CCl4 சொல்றீங்களா? Percentage of benzene. ஓகே, மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் வந்து ஒரு நிமிஷம் ஆன்சர் இருக்கு நான் சொல்றேன். வெயிட் நோ you need to drop oil in it. Mass percentage of benzene என்னமா சொன்னீங்க? 15.2%. Very good. இப்ப mass percentage of CCl4 சொல்லுங்க. I'll come. Drop oil in it. Hello Yatar. Now I'm in class. கோகுல பிரியா ட்ரை பண்ணீங்களாமா? கோகுல பிரியா வந்துச்சாமா ஆன்சர்? மேம் 15.8. 15.28 னு வரும். சரியா? Yes, அதே போல மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் CCl4 போடுனா என்ன பண்ணுவீங்க நீங்க? மாஸ் ஆஃப் CCl4 by மாஸ் ஆஃப் பென்சீன் C6H6 plus CCl4 into 100%. சோ அப்ப எப்படி வரும் இந்த இடத்துல? 122 divided by 144 into 100 போட்டீங்கன்னா மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் CCl4 கிடைக்கும். அதுக்கு என்ன வந்துச்சு? ஆருஷி போட்டு முடிச்சிட்டீங்களா? இருக்கேன் மேம். ஓகே, போடுங்க. போட்டீங்கன்னா சொல்லுங்க, I'll give you some time. 84.7. மேம் 84.72. என்ன வந்துச்சு? 84.7. கோகுல பிரியாக்கு என்ன வந்துச்சு? மேம் 84.7. கரெக்ட், 84.7. ஓகேவா? சோ அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம். இதே போல இன்னொரு சம் இன்டெக்ஸ்ல இருக்கு, அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு வாங்க. அந்த சம் என்ன நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? பின்னாடி எக்ஸசைஸ் எடுங்களேன், உங்க புக்கு பின்னாடி எக்ஸசைஸ் பாருங்க. இந்த NCERT-ல இருக்கக்கூடிய சம்ஸை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போகணும். NCERT முடிக்காம நம்ம போகவே கூடாது. NCERT பின்னாடி எப்படியும் 30+ கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ எடுங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, சோ क्वेश्चन நம்பர் 2.28 பின்னாடி நான் சொல்றது எக்ஸசைஸ்ல 2.28 கால்குலேட் தி மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரின் கொடுத்திருக்கானா? ஃபாலோ பண்ண முடியுதா ஆருஷியன் கோகுல பிரியா? எஸ் மேம். டெக்ஸ்ட் புக்ல 1.8ல வந்துட்டு an antifreeze solution is prepared from இல்ல நீ இன்டெக்ஸ்ட் பாக்குறியா? நான் சொல்றது எக்ஸசைஸ்ல 1.28 பாரு. எக்ஸசைஸ் பின்னாடி எக்ஸசைஸ்ல 1.28. yes ma'am இருக்கு ma'am. அதுல calculate the mass percentage of aspirin இருக்கா? in acetonitrile. yes ma'am. அத மார்க் பண்ணிக்கோ, ஹோம்வொர்க் போட்டு வாங்க நாளைக்கு. சரியா? எஸ் மேம். அடுத்து போலாமா? ஓகே. கோகுல பிரியா இந்த சால்வ் பண்றதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இத சால்வ் பண்றபோது நோ மேம். இந்த டவுட்டா இருந்தாலும் தென்னந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. ஆருஷி as well as கோகுல பிரியா. ஆருஷி உங்க போர்ட்ஸ்க்கு இது ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியாமா? okay ma'am. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட், பார்ட்ஸ் பெர் மில்லியன். இப்ப இதுல நாம கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். பார்ட்ஸ் பெர் மில்லியன்னா என்ன அப்படின்னா, இப்பதான் நான் சொன்ன ppm, அதாவது உன்னோட சொல்யூட் வந்து ட்ரேசஸ்ல ரொம்ப 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 கம்மியா இருக்கான். இப்போ நான் சொன்ன தெரியுமா, ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ppm குவான்டிட்டி. ஏன்னா மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி கீழே கிரவுண்ட்ல இருக்கு. ஆனா நீ ஒரு 10 ml வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சொல்யூட்டோட ஹார்ட்னஸ், அந்த சொல்யூட்ல எவ்வளவு அயான்ஸ் இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கா, இப்ப 10 to 20க்குள்ள இருக்கா இல்ல மேல இருக்கா, எவ்வளவு மில்லியன் தண்ணி இருந்தாலும் அந்த 10 ml நம்ம ரிடக்ட் பண்ணிரும் இல்லையா? சோ அப்ப இந்த ppmங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, உங்களோட சொல்யூட் வந்து ரொம்ப கம்மியா, ட்ரேஸ் குவான்டிட்டிஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும் போது நம்ம பார்ட்ஸ் பெர் மில்லியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சோ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பார்ட் ஆஃப் காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட புக்ல. பட் நான் கன்வீனியன்ட்டா உனக்கு ஈஸியா சொல்றேன். mass of the solute by total mass of the solution into 10 to the power 6. இவ்வளவுதான் ஃபார்முலா. உன் புக்ல வந்து சுத்தி வச்சு கொடுத்துருக்கான் நம்பர் ஆஃப் பார்ட் அப்படிங்கிறது. பார்ட்லாம் வேணா நீ இப்படியே எழுதிக்கலாம். சரியா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம ppm சம்ம போடுவோம். ஜென்ரலாவே இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கறத நீ வந்து
மாஸ் பை மாஸ்க்கு போட்டுக்கலாம், வால்யூம் பை வால்யூம் போட்டுக்கலாம், மாஸ் பை வால்யூம் எப்படி வேணா போட்டுக்கலாம். மேல சொல்ல என்டிட்டில எந்த என்டிட்டிக்கு வேணா நீ போட்டுக்கலாம். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சி வாட்டர் ஹைலி டாக்ஸிக்னு சொல்றோம் இல்லையா. நான் சி வாட்டர்ல நிறைய கைண்ட் ஆஃப் அயான்ஸ் இருக்கும். நான் இப்ப ஒரு டம்ளர் ஆஃப் சி வாட்டர் எடுக்கிறேன்னா அதுல எவ்வளவு மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கு, எவ்வளவு கால்சியம் அயான்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃப்ளூரிட் அயான்ஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த பிபிஎம் வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அதே போல ஈவன் நீ கேசஸ் எடுத்துக்கிட்டா கூட இப்ப எவ்வளவு கேசஸ் அந்த பர்டிகுலர் சி வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு, எவ்வளவு ஆக்சிஜன் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு, எவ்வளவு ஹைட்ரஜன் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேசஸ்னு வரும்போது நம்ம இப்ப இந்த என்வாயர்மெண்ட்ல நம்ம வந்து சிட்டில எல்லாம் ஹைலி வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா ஏர்ல எந்த அளவுக்கு பொல்யூட்டன்ஸ் இருக்குங்கிறத கூட இந்த பிபிஎம்ல கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? எஸ் மேம். ஓகே. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் இருக்கு. நான் இன்னொரு கான்செப்ட முடிச்சுட்டு இன்னொரு கான்செப்ட் முடிச்சுட்டு நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். அடுத்தது வந்து என்னன்னா மோல் ஃபிராக்ஷன். சோ இப்ப மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபிராக்ஷன்ங்கிற வேர்ட்லயே தெரியும். ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அந்த சொல்யூஷன்ல சொல்யூட் மோல் வைஸ் எவ்வளவு இருக்கு, சால்வெண்ட் மோல் வைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? மோல் வைஸ்னா என்னன்னா இப்ப இந்த மோல்ங்கிற என்டிட்டியே நம்ம ஏன் டீல் பண்றோம்? ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸா வரும்போது அமௌண்ட் ஆஃப் மேட்டரை நீ என்ன பண்ணுவ, மோல் வச்சுதான் கண்டுபிடிப்ப. அப்போ உன்னோட சொல்யூஷன்ல சால்யூட் இருக்கு, சால்வெண்ட் இருக்கு. உன்னோட சொல்யூட்டோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கா, அப்ப அந்த சொல்யூஷன்ல சொல்யூட்டோட பார்ட்டிகல்ஸ் மோல் வைஸ் எவ்வளவு இருக்கு, சால்வெண்டோட பார்ட்டிகல்ஸ் மோல் வைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மோல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து சொல்றேன் இல்லையா, நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சிருக்கேன், அதுல வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டேன்னு சொல்லலாம். பட் அதை நீ வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்ப இந்த டைட்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது நீ எவ்வளவு கிராம்ஸ் போடுற அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷன் மோல் ஃபிராக்ஷன் மூலமா தான் கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? என்ன சொன்னேன்னு புரியுதா? ஓகே. சோ இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷனை எதுல வந்து சொல்லுவாங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து எப்பவுமே நீ எது பர்டிகுலரா எடுக்கிறியோ சால்யூட் ஆர் சால்வெண்ட் எது எடுக்கிறியோ, இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த சால்யூட் அப்படின்னா கை ஏ, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட்னா கை பி. சோ இப்படிதான் இதை வந்து ஜென்ரலாவே வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கை ஏ அப்படின்னா ஓகே நீ என்ன பண்ணா NA டிவைடட் பை NA பிளஸ் NB. N அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்யூட், கீழே வந்து என்னன்னா டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த சால்யூட் அண்ட் சால்வெண்ட். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்யூட், இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ நீ மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா உன்னோட சால்யூட் மோல் வைஸ் எவ்வளவு இருக்கு பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் அதை கால்குலேட் பண்ணும். புரியுதா? நான் இதுல ஒரு சம் போட்டு காமிக்கிறேன், பேனிக் ஆகாதீங்க. சரியா? கோகுல பிரியா அது புரிஞ்சுதாமா? கோகுல பிரியா இருக்கீங்க? இப்போ அதே போல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா NB டிவைடட் பை NA பிளஸ் NB. சோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். சோ இப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த மிக்சர் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாலிட் மிக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, லிக்விட் மிக்சர்ஸ் எதுவா இருந்தாலும் அதுல மோல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல நான் ஒரு சம் போடுறேன், உனக்கு ஒரு சம் தரேன். ஃபர்ஸ்ட் சம் நான் போடுறேன். ஓகேவா? அதுல என்ன சம்னா எக்ஸாம்பிள் 2.1 புது எடிஷன் புக்கா இருந்தா எக்ஸாம்பிள் 1.1. சோ அதை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன கொஸ்டின் படிக்கிட்டா, கால்குலேட் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால்னு இருக்கா? புரியுதா? ஓகே. கோகுல பிரியா ஃபாலோ பண்ண முடியுதா? அப்ப இப்ப நம்ம அந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளம்ல என்ன அப்படின்னா அசியூம் தட் ஃபர்ஸ்ட் வந்து பாரு எத்திலீன் கிளைகால். இப்ப நான் போட்டேன் தெரியுமா CH2OH CH2OHன்னு. இதோட ஃபார்முலா தான் பாரு, 2 கார்பன் இருக்கா, மொத்தம் இங்க 2 இங்க 2 இங்க வந்து 2. சோ டோட்டலா வந்து 6 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். அதுதான் அங்க கொடுத்துருக்கான். புரியுதா? சோ எத்திலீன் கிளைகால் ஓட மோல் ஃபிராக்ஷன் கேக்குறாங்க. சோ அப்ப இது கையேன்னு வச்சுக்கோ. ஓகே, இதுதான் உன்ன கேக்குறாங்க. வேர் 20% of C2H6. okay fine, C2H6O2 by mass. ஓகேவா? சோ இது இப்போ உன்னோட எத்திலீன் கிளைகால் 20% இருக்குன்னா அது அப்படியே 20 grams ஆஃப் எத்திலீன் கிளைகால் இருக்குன்னு வச்சுக்கோ.
எத்திலீன் கிளைகால் எதுலமா இருக்கு? இன் சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூஷனாலே அப்ப எத்திலீன் கிளைகால் தண்ணியில தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் மேம். ஓகே. சோ அப்போ பாக்கி ரிமைனிங் இது உன்னோட சொல்யூட் ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப ரிமைனிங் 80 கிராம்ஸ் உன்னோட வாட்டரா இருக்குமா? கோகுல பிரியாக்கு இது புரியுதாமா என்ன சொல்றேன்னு? Yes, ma'am. டவுட் இருக்கா இதுல? இல்ல நெக்ஸ்ட் போலாமா? No, no, ma'am. இப்ப பாருங்களேன், நான் என்ன பண்ண போறேன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா number of moles of ethylene glycol divided by number of moles of ethylene glycol plus number of moles of water. இப்ப number of moles of ethylene glycol நீ கண்டுபிடிக்கணும். அப்ப நீ என்ன பண்ணோம் அப்படின்னா, சோ இதுக்கு நீ என்ன பண்ணா given mass by molar mass போடணும். given mass இங்க கொடுத்திருக்கிறது 20 கிராம்ஸ். molar mass நீ கால்குலேட் பண்ணணும். சோ molar mass கால்குலேட் பண்ண தெரியுமா கோகுல பிரியா? சொல்லி கொடுக்கட்டுமா இல்ல தெரியுமா? Ma'am, one thing. சொல்றேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணா ஒரு காம்பவுண்டோட அட்டாமிக் மாஸ் உனக்கு தெரியும். கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னமா? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியாமா? ஹைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16. ஓகேவா? இது இன்னைக்கு நான் மோல் கான்செப்ட் கிளாஸ்ல சொல்லுவேன். ஓகேவா? புரிஞ்சுதா கோகுல பிரியா? இதாமா? Ma'am, voice டக்குன்னு அந்த அப்படியா? சரி, ஓகே. வாய்ஸ் ஸ்டக் ஆகுதா? நீங்க உங்களுக்கு தயவு செஞ்சு உங்களோட இன்டர்நெட்டை கொஞ்சம் பாருங்கம்மா. இல்லைன்னா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்கும். ஓகே, சரி. இப்ப வந்து நான் ஓவராலா இதுக்கு நான் என்ன பண்ணா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் எவ்வளவு கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கா? அப்ப 2 into 12 பிளஸ் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கா? 6 ஆக்சிஜன் இருக்கா? ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 1 1 into 6 பிளஸ் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா? அப்ப 2 into 16. இப்ப இதெல்லாம் பண்ணீங்கன்னா 2 into 12 என்ன வரும்? 24 plus 6 plus 72. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க. 24 plus 6 plus 72 பண்ணீங்கன்னா என்ன வரும்? கரெக்டா தானே போட்டிருக்கேன்? ஐயோ 16 to the 32 மேம். சாரி 32. இப்ப இதெல்லாம் பண்ணா என்ன வரும்? 30 இது ரெண்டையும் பண்ணோம்னா சாரி 20 ஆமா 30 32 62 வருமா? ஓகே. சோ இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்திலீன் கிளைகால் வந்து 20 by 62. given mass 20, molar mass 62. அப்ப 20 by 62 போட்டா என்ன வரும்? கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கால்குலேஷன் தான் நீங்க தான் சொல்லணும். 20 divided by 62 போட்டீங்கன்னா 0.32 வருது. நெக்ஸ்ட் அடுத்து இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் given mass என்னமா கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? 20 grams. வாட்டருக்கு கேக்குறேன். 20 grams. சாரி மேம், 80 grams கொடுத்திருக்காங்க. 80 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் என்னமா? ஆருஷி நீங்க சொல்றீங்களா மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர்? இப்போ ஆருஷி இல்ல, கோகுல பிரியா சொல்றீங்களா? கோகுல பிரியா ஆர் யூ தேர்? யா, மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் சொல்றீங்களாமா? பாருங்க, ஹைட்ரஜனுக்கு 1 இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ 2 into 1, 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு அட்டாமிக் மாஸ் 1 பிளஸ் ஆக்சிஜன் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குமா? 16. அப்ப இது ரெண்டையும் பண்ணா என்ன வரும்? 16 plus 2 18. எப்பவுமே மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18. அப்ப 80 divided by 18 போட்டீங்கன்னா என்ன வரும்? 4.44 வருமா? ஓகே. இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்திலீன் கிளைகால் தெரிஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் தெரிஞ்சிச்சு. இப்ப ரெண்டே கொண்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? புரியுதா உங்களுக்கு? கோகுல பிரியா புரியுதாமா? Yes, ma'am. ஓகே. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா C2H6O2. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்திலீன் கிளைகால் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.322 divided by 0.322 plus 4.44. இத போட்டா ஆன்சர் ஆகையா என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். கால்குலேட் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க. 0.06. 0.068. 0.06. அப்ப இதுதான் உன்னோட மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் என்னது எத்திலீன் கிளைகால். இப்ப நீ வாட்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். என்னன்னா எப்பவுமே மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் solute பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் solvent is equal to 1. XA plus XB is equal to 1. ஏன்னா ஃபிராக்ஷன்னா என்ன? ரெண்டும் சேர்ந்ததுன்னா 100%. 100 divided by 100 போட்டீங்கன்னா 1 வந்துருமா? சோ அப்போ chi A plus chi B is equal to 1. இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் எத்திலீன் கிளைகால் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு நீ கண்டுபிடிச்சிருக்க 0.068 பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1னா இப்போ உனக்கு வாட்டரோட மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா 1 minus 0.068 போட்டா ஆன்சர் வந்துடும்.
சோ 1 மைனஸ் 0.068 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 0.93. அவ்வளவுதான் 0.93. ஓகேவா? இப்ப இந்த 0.93ஐயும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, என்னது 0.068, இது ரெண்டையும் பண்ண ஆன்சர் 1ன்னு வரணும். அப்படி வந்தாதான் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதாமா? ஆருஷிக்கும் கோகுல பிரியாவுக்கும் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. இப்ப மறுபடியும் இன்னொரு ஹோம்ஒர்க் தரேன். இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல 1.2 எடுங்க. Yes, ma'am. 1.2 தான் ஹோம்ஒர்க். பர் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் containing 30% by mass in carbon tetrachloride. இங்க பாரு, கார்பன் டெட்ராக்ளோரோட மாஸ் என்ன கொடுத்திருக்கான்? CCl4 ஓட மாஸ் என்ன கொடுத்திருக்கான்? 30%, ma'am. அப்ப அது அப்படியே 30 கிராம்ஸ்னு போடலாமா? பென்சீன் C6H6க்கு என்ன கொடுத்திருக்கான்? ரிமைனிங் 100%ல 70. கரெக்டா? புரியுதா? இப்ப இத வச்சு நீங்க இதே போல இந்த சம போட்டு வருவீங்களா? கிவன் மாஸ் கொடுத்திருக்கா, மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுங்க. மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண தெரிஞ்சதா கோகுல பிரியாவுக்கு? Yes, ma'am. ஓகே. சோ குளோரினோட அட்டாமிக் மாஸ் வந்து 35.5. இது ஒரு ஹிண்ட். சோ இப்ப நீங்க 2.2 ஒரு இன்னொரு இது அப்புறம் இதுல வேற இருக்கும், பின்னாடி எக்ஸைவா இருக்கு போல. மேபி எங்கேயாவது கீழே வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஓகேவா? சரி. சோ 1.2 ஹோம்ஒர்க் போட்டு வா. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து மொலாரிட்டி மொலாலிட்டி இது ரெண்டையும் பார்க்க போறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி மொலாலிட்டிய மோல் கான்செப்ட்லயே சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். சோ கோகுல பிரியா இன்னொரு தடவை வந்துட்டு நீங்க கவனிங்க. ஆருஷி இன்னொரு தடவை கவனிங்க. கோகுல பிரியா நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. Yes, ma'am. ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோல் ஃபிராக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து மொலாரிட்டி. மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் solute dissolved 1 liter ஆஃப் சொல்யூஷன். சரியா? சோ அப்ப ஜெனரலாவே மொலாரிட்டிய கேபிட்டல் எம்னு போடுவாங்க. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இத solute dissolved in 1 liter ஆஃப் சொல்யூஷன். இப்போ உனக்கு வந்து மோல்ஸா கொடுக்காம அவங்க மாஸா கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass தெரியுமா? ஓகேவா? அதே போல இந்த லிட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய என்டிட்டி. நம்ம கெமிஸ்ட்ரியில எப்பவுமே மில்லி லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப இந்த லிட்டரை வந்து நான் மில்லி லிட்டரா மாத்தும் போது நான் என்ன பண்ணுவேன்? 1000ஆல டிவைட் பண்ணுவேனா? கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? அப்போ இதே ஃபார்முலாவை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் given mass by molar mass by given volume of the solution in milliliter by 1000 போடலாமா? புரியுதா? இந்த லிட்டரை தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப இவனை அப்படியே நான் மேல கொண்டு வரும்போது மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass into 1000 divided by given volume of the solution in milliliters. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல யூனிட் என்ன அப்படிங்கறத சொல்றேன். மோல்ஸோட யூனிட் மோல்ஸ் தான். இங்க லிட்டர்ல இருக்கா? லிட்டர் மேல வந்தா லிட்டர் இன்வர்ஸ் ஆகுமா? அப்ப யூனிட் வந்து மோல் பர் லிட்டர்ஸ். புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்னா இதுல ஒரு சம் போட போறோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் 2.2 பாருங்க. அதான் இப்ப சொல்ல போறேன். பாக்குறீங்களா? Yes, ma'am. Calculate the molarity of the solution. 5 gram of sodium hydroxide present in 450 ml of solution. இப்ப இவ எதுல கொடுத்திருக்கா? மாஸ்ல கொடுத்திருக்கா. அப்ப நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்முலா போட்டுக்கலாம். Molarity is equal to given mass by molar mass into 1000 divided by given volume of the solution in milliliters. given mass என்ன கொடுத்திருக்கா? 5 grams கொடுத்திருக்கானா? புரியுதா கோகுல பிரியா? Yes, ma'am. by molar mass of sodium hydroxide calculate பண்ணும். சோடியமோட அட்டாமிக் மாஸ் 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. இத மூணையே ஆட் பண்ணீங்கன்னா 0 1 3 4 40 into 1000 divided by given volume of the solution 450. ஏன்னா கொடுத்துட்டான். சோ இப்ப இத போட்டீங்கன்னா இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது 1 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். சோ 10 divided by 9 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 1.1. 1.1 divided by 4 into 9
அப்ப 10 divided by 36 போட்டீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லுங்க. பாருங்க இந்த 4 பார்க்கல. சொல்லுங்க என்ன வரும்னு. வருது ஆன்சர் 0.277. அவ்வளவுதான். சோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.278 கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்ப இதுல ஒரு இது பின்னாடி எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரட்டுமா? எக்ஸசைஸ் பின்னாடி எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் பின்னாடி வந்து நம்ம மொலாரிட்டி வச்சு கொடுத்துருக்கா. அதை நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சரி. சோ இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.